ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சுந்தரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓம் சக்தி மன்றத்துக்கு நாங்கள் கேசரி செஞ்சு கொடுத்தோம். அந்த வீடியோவும் நம்ம ஓம் சக்தி மன்றத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இது வந்து எங்கள் அண்ணி வீட்டில் தான் வந்து மன்றம் வச்சுருக்காங்க. இப்போது அவங்க வந்து மேல்மருவத்தூர் வந்து இந்த மாதிரி இருமுடி கட்டி செலுத்தி கொண்டு போவாங்க. அதுக்கு வந்து நாங்கள் ஒரு நாள் பிரசாதமாக நாங்கள் கேசரி செஞ்சு கொடுத்துருந்தோம். அதுக்கு நாங்கள் 1 கிலோ கேசரி செஞ்சோம். ஃபஸ்ட்டு ரவையை வந்து நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கணும். இது வந்து கலர் பவுடர், கேசரி பவுடர் கலர் பண்ணி வச்சுருக்கோம். ஏலக்காய் தட்டி போட்டு வச்சுருக்கோம். ரவையை வறுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் வந்து நம்ம நெய்யில் வந்து வறுத்து சேர்க்குறதுக்காக அதையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரவை வந்து 1 கிலோ எடுத்தோம்னா 1.5 கிலோ சீனி எடுத்துக்கணும். நாங்கள் 1.5 கிலோ சீனி எடுத்துருக்கோம். நம்ம எந்த கிளாஸில் ரவை எடுக்கிறோமோ அந்த கிளாஸ்க்கு 2 மடங்கு வந்து நம்ம சீனி எடுத்துக்கணும். இப்போ 1 கிளாஸ் ரவைனா 2 கிளாஸ் சீனி அந்த மாதிரி பண்ணணும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு விட்டு நம்ம அந்த கேசரி பவுடர் கலரை வந்து மிக்ஸ் பண்ணதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கும். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போயுமே இனிப்பு செய்யும்போது 1 பிஞ்ச் உப்பு சேர்த்தா தான் அது தூக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி கெட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நாங்கள் ஆள் நிறையா பேர் வருவாங்கன்றதுக்காக நாங்கள் 1 கிலோ வந்து பிரசாதமாக செஞ்சு கொடுத்துருந்தோம். இது நல்லா கெட்டிப்படாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம 100 கிராம் நெய் எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு பேனில் ஊற்றிட்டு நல்லா உருக வச்சுக்கணும். நல்லா நெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு இதை வந்து நம்ம ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம 1 கிலோவுக்கு நாங்கள் வந்து 100 கிராம் நெய்யும் 100 கிராம் வந்து ரீஃபைண்ட் ஆயிலும் எடுத்துக்கிறோம். கோல்டு வின்னர் இது வந்து 100 கிராம் கோல்டு வின்னர் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கிஸ்மிஸ் பழத்தையும் முந்திரி பருப்பையும் நம்ம நெய்யில் வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா நெய் வந்து தாராளமாக ஊற்றலாம். நாங்கள் 100 நெய் 100 வந்து கோல்டு வின்னர் ஊற்றிருக்கோம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு கிளறு இருக்கட்டோம்னா நமக்கு வந்து கேசரி வந்து ரொம்ப டேஸ்ட்டான கேசரி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது நல்லா இருந்தது. அதோட ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கிண்டும் போது கெட்டிப்படாமல் கிண்டணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறையா ரவை இருக்கும்போது கிண்டதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி கிண்டி நாங்கள் தனியாக அதுக்கு பேக் பண்ணிட்டோம். அடுத்து நாங்கள் மன்றத்துக்கு கொண்டு போயிட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு பிரசாதம் வந்து நிறையா கொண்டு வருவாங்க. அன்றைக்கி நிறையா இருந்தது. நாங்கள் கேசரி கொண்டு போயிட்டோம். இது கொண்டு போய் நம்ம பூஜையெல்லாம் பாடி ஆரத்தி காமிச்சு இது கடைசியாக அவங்க இதுக்கு போகும்போது இருமுடி செலுத்தி கொண்டு போவாங்க. இவ்வளோ இருமுடி 150 பேர் வந்து மன்றத்துக்கு போயிருந்தாங்க. அவங்களோட இருமுடி தான் இது. டெய்லி இதுக்கு பூஜை பண்ணிவிட்டு வழிபட்டு ஒவ்வொரு பிரசாதம் வந்து சாமிக்கு படைச்சி அன்றைக்கி பூஜையை நிறைவேற்றி கடைசி 6ஆவது நாள் இருமுடி கொண்டு போய் செலுத்திடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.